SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்ட நிலையில் சாத்தான்குளத்தில் அதிகபட்சமாக 122 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கியிருக்கலாம். வணக்கம் விஜயகாந்த், தற்போதைய கள சூழல் எப்படியாக இருக்கிறது? சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பிலிருந்து எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து நேற்று இரவு முதல் மழையானது தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலையிலிருந்தே 10 நிமிடத்திற்கு ஒரு 15 நிமிடங்கள் வரை மழை விட்டு பரவலாக பெய்து வருகிறது. மேலும் சில இடங்களில் கனமழையாகவும் பெய்து வருகிறது. இந்த தொடர்ச்சியான மழை காரணமாக மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில், அதாவது தூத்துக்குடி மாநகரத்தின் பல்வேறு பகுதியில் தாழ்வான இடங்களில் சாலைகளிலும் சில தாழ்வான குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் வாகன ஓட்டிகளுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் சாத்தான்குளத்தில் அதிகபட்சமாக 122 மில்லிமீட்டர் மழையும், சிறுவைங்குண்டத்தில் 64 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. அதே போல் குலசேகரப்பட்டினத்தில் 51 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் 48 மில்லிமீட்டரும் பெய்துள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் மட்டும் 10 சென்டிமீட்டர் மழையானது பெய்துள்ளது. மேலும் அந்த மாநகர பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றுவதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழு தூத்துக்குடிக்கு விரைந்துள்ளது. இந்த பல்வேறு தாழ்வான இடங்களில் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் அவர்கள் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விமான சேவை, அதாவது தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய விமான சேவை, அதாவது 3:45 செல்லக்கூடிய அந்த விமான சேவையும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. அந்த விமான ஓடுதளத்தில் மழைநீர் இருப்பதாகவும், மேலும் மோசமான வானிலை நிலவரதாகவும் இந்த விமான சேவையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மழையானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தகவல் படி நாளை மதியம் வரை இந்த மழையானது நீடிக்கும் என கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.